யார் ஒருத்தருமே சுத்தி ஒரு 10 பேர் நின்று ஒரு அடி அந்த இடத்துல கொடுக்கும் போதோ இல்ல 10 பேர் நின்று அந்த இடத்துல வந்துட்டு நீ இது பண்ணது உண்மைதான் அப்படின்னு கேட்கும்போது யாருக்கு அதில் ஒரு பயம் வரும் பேசிக்காவே. ஓகே பேசிக்காவே சொல்லணும்னா அந்த விஷ்ணு அவர் நினைக்க போடுற ஒரு டேக் மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, எனக்கு ஆட்கள் இருக்காங்க, நான் பெரிய ரவுடி, நான் பெரிய இது அது அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகே யாருக்கா இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம இந்த ஃபாரெக்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் போட அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கவே விஷ்ணு நிறைய பதட்டமா இருந்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் தாண்டி மக்கள் இப்போ எந்த அளவு கவர் ஆயிட்டாங்கன்னா மேம் எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் மேம் இந்த வீடியோ வரும், கமெண்ட்ஸ் வரும், வீடியோ டெலிட் ஆகும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கிறத தாண்டி எங்களுக்கு இந்த வீடியோ டெலிட் ஆயிரும் தெரியும் தாங்க நீங்க வச்சுக்கோங்க எவிடன்ஸ்க்கு அவ்வளோ பேர் நம்ம இன்பாக்ஸ்க்கு அனுப்புறாங்க எல்லாமே. ஓகே இது நேற்றுல இருந்து ஒரு 50 கால்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி இப்போ நிறைய பேருக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. நினைக்கிற மாதிரி விஷ்ணு ஒன்றும் இல்லை போல, ஜீரோ சொல்ற மாதிரி அவரு எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி ஒன்றும் இல்லை போல. வி ஆர் ரெடி டு ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட். அவங்க என்ன பண்ணணும்னு இப்போ மக்கள் கேட்குறாங்க. ஓகே அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து வெளில வரதுக்கு ரெடியா இருக்கக்கூடியதும் இந்த விஷயம் இருக்கு இப்போ. ஆனா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதே வந்து பின்னாடி இருந்து அவங்களுடைய ஒய்ஃப் தான் வந்து இதை பண்ண வச்சிருப்பாங்க, அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை மாதிரி பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற சில டவுட்ஸுமே வந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா ஃபோரெக்ஸ் ஸ்கேம்ல வந்து அவங்க எங்க இன்வால்வ் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காகவே இவங்க அதுல இல்ல அப்படின்றதுக்காக முன்கூட்டியே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஒய்ஃபே வந்து இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது நிறைய வருது ஆக்சுவலி. என்னன்னா முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துதான் she got divorced. இப்ப திரும்ப அடுத்ததுக்கான டிராமாவா இது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு நம்ம நிறைய பேசணும். நான் ஏன் இவ்வளவு நாள் வந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேம்ல வெதர் அஷ்மிதா இஸ் ரிலேட்டட் டு தட் ஆர் அப்படின்னு கேட்கிறப்போலாம் வந்துட்டு நம்மளோட எவிடன்ஸ் எதுவுமே இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு. ஒன்ஸ் லைக் இல்ல அவங்க டைரக்டா இல்ல ரிலேட்டட் இன்வால்வ் அப்படின்னு தெரிஞ்சதுனா மட்டும்தான் நம்ம அதை பத்தி பேச முடியும் இந்த இடத்துல. ஓகேவா அதெல்லாம் தாண்டி இல்லைன்னும் போது அது வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு டைம் வந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா போக முடியாது. மே ஆர் மே நாட் தான் பேச முடியும். இந்த இடத்துல ஒருவேளை நிறைய பேருக்கு சொல்றதுக்கான விஷயம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அதில் அவங்களை ப்ரைஸ் பண்ணி பேசுறாங்க. இவரும் ஐயோ என் குழந்தைங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் இவர் திரும்ப தூக்கி வச்சு அஷ்மிதா மாதிரி வாழுங்க, அவங்கள மாதிரி இருங்க, ஓகே அவங்கள மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே பேசியிருக்காங்க. ஸ்டில் இது அஷ்மிதால இன்வால்வ்டான்னு கேட்டால் நமக்கு அதில் பெரிய எவிடன்ஸ் கிடையாது.